நல்ல டேஸ்டியான செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வீடியோவில் காட்டுற இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் இதே அளவில் எடுத்து 1 நிமிஷம் வறுத்துக்குங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பொருட்களையும் அதே அளவுக்கு எடுத்து அந்த பட்டை கிராம்பு கூடயே போட்டு நல்ல 1 நிமிஷம் வறுத்துக்குங்க. அதுக்கப்புறம் சீரகம், சோம்பு, கசகசா எடுத்து அது கூடயே போட்டு ஒரு 30 செகண்ட் வறுத்துட்டு இது எல்லாத்தையும் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சு ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காவை 1 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு அந்த மசாலா பொருள் கூடயே சேர்ந்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, வரமிளகா, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கட் பண்ணி தட்டி வச்சுக்கோங்க. ஒரு வடச்சட்டியில் தேங்காய் எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றி சோம்பு தாளித்து வெங்காயம், வரமிளகாவை போட்டு நல்லா வணக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வணக்குங்க. அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து வணக்கினதுக்கப்புறம் சிக்கனை போட்டு 2 நிமிஷம் நல்லா வணக்குங்க. இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த பவுடரையும் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வணக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வைங்க. இது நல்லா வெந்து கெட்டியானதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா நல்ல டேஸ்டியான செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி.